இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகிறீங்க, ஹார்ட் இசிஜி எடுக்கிறாங்க, ஒரு மேஜர் மாரடைப்புன்னு சொல்கிறாங்கன்னா டாக்டர் 2 விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து ஸ்பெஷல் ஊசி ஒன்று இருக்குது. இது வந்து 70-80கள்லேருந்தே இருக்குது. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மாரடைப்புக்கு மெயின் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, கொழுப்பு படிஞ்சிருக்குங்க. கொழுப்பு மேலே ஒரு ஜவ்வு மாதிரி ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் என்ன ஆகுது அப்படின்னா விரிவுட்டுரும். விரிவுட்டோன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு காட் மாதிரி ஃபார்ம் ஆகி இரத்த குழாயை அடைச்சிரும். இதுதான் மாரடைப்பு வரதுக்கான மேஜர் காரணம். ஸோ இந்த கிளாட்டை நம்ம உடைக்கணும், இந்த இரத்த கிளாட்டை உடைக்கணும். அப்போ என்ன பண்ணணும், ஒரு மருந்து தேவைப்படுது அந்த கிளாட்டை உடைக்கிறதுக்கு. இது வந்து ஸ்ட்ரெப்டோகைனேஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் ஈவன் ஒரு 10 பெட் இருக்க ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தால் கூட இந்த ஸ்ட்ரெப்டோகைனேஸ் மருந்து கண்டிப்பாக இருக்குங்க. இந்த மருந்தை வந்து செலுத்துறது மூலமாக, ஸ்பெஷல் மருந்தை செலுத்துறது மூலமாக இந்த இரத்தக்கட்டை உடைக்க முடியும். இதே மாதிரி இந்த மருந்து வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. 5000 ரூபாய்க்கு இருக்குது, 30,000 ரூபாய்க்கு இருக்குது, 40,000 ரூபாய்க்கு இருக்குது. பட் இந்த 5000 ரூபா மருந்துன்றது இல்லாத இடமே கிடையாது. ஸோ மாரடைப்பு வரவங்க பக்கத்தில் இருக்க டாக்டரை போய் பார்த்து இசிஜி எடுத்து மாரடைப்புன்னு கன்ஃபார்ம் ஆனால் முதல் உதவியாக இந்த மருந்தை கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த மருந்தில் என்ன ப்ராப்ளம், இது 100 பேருக்கு கொடுக்குறோன்னா 70 பேருக்கு இந்த இரத்த குழாயை திறக்குது, 30 பேருக்கு திறக்கிறது இல்லை. அதுவும் எப்படி பார்த்தீங்கன்னா, மார்பு வலி வந்து 3 மணி நேரத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா இந்த மருந்து கொடுத்தா அதோட எஃபெக்ட் பரிபூர்ணமாக இருக்குது. நிறையா பேருக்கு இரத்த குழாயை திறக்குது. ஆனால் ஒரு 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ மார்பு வலி வந்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னா இந்த மருந்து வந்து அந்த இரத்தக்கட்டை உடைக்கிறது கஷ்டப்படுது. ஏன்னா எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அது பஞ்சு மாதிரி இருக்கும். அந்த இரத்தக்கட்டு அப்படியே இறுக ஆரம்பிச்சு ஜெல்லு மாதிரி ஆகி அப்புறம் ஒரு 10 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கல் மாதிரி ஆயிடுது. அப்புறம் மருந்து கொடுத்தா கூட அந்த இரத்தக்கட்டை உடைக்க முடியறது இல்லை. ஸோ ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் மசில் இஸ் டைம் இஸ் மசில் அப்படின்னு சொல்லுவோம். டைம் இஸ் மசில் அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் வேஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் ஹார்ட் பலவீனம் அடைஞ்சிக்கிட்டே போகும். ஏன்னா மாரடைப்பில் என்ன ஆகுது, ரத்த போட்டோம் அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு போக மாட்டேங்குது, தடைப்பட்டுறது. 100% அடைப்பு ஏற்படுறது தான் மாரடைப்பு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த இடம் வந்து செயலிழக்க ஆரம்பிக்குது. ஒரு நேரத்தில் ஒரு 8-10 மணி நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லாக செயலிழந்து உயிரிழந்துடும் அந்த பகுதி. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மருந்து எடுத்துக்கிறது நல்லது.